சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மாநகராட்சி இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை பார்வையிட்டு வருகிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடக்கல்வி மேலாண்மை குறித்து ஒரு நாள் பயணமாக ஆய்வு மேற்கொள்வதற்காக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சென்னை வந்திருக்கிறார். சென்னையில் பல இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக சென்னை சேத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். இதற்கு முன்பாக ஆலந்தூரில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு கொடுங்கையூர், பெருங்குடி உட்பட பல்வேறு குப்பை கிடங்குகளிலும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையை போன்று பெங்களூரிலும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என கடந்த ஆண்டு டி.கே. சிவக்குமார் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பெங்களூரு மாநகராட்சியினுடைய உயர் அதிகாரிகள் அலுவலர்களோடு தற்பொழுது டி.கே. சிவக்குமார் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அங்கு உற்பத்தியாகக்கூடிய காய்கறிகள், பழங்கள், ஒட்டுமொத்தமாக உற்பத்தியாகக்கூடிய கழிவுகள் மூலமாக 100 டன் பெற்று அதை ஒதுக்கி வைத்து 10,000 மீட்டர் கியூப் பயோகேஸ் பெற்று அதிலிருந்து 4,800 கிலோ பியூரிஃபைடு இயற்கை எரிவாயு மூலமாக பல்வேறு இயற்கை எரிவாயு மையங்கள் சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 14 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டர் என ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் ஒன்றுக்கு 324 சிலிண்டர் தயாரிக்கக்கூடிய வகையில 4 மையங்கள் சென்னையில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை இங்கு மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த எரிவாயு சிலிண்டர் மூலமாக பல்வேறு தனியார் உணவு நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் சென்னையை போன்று பெங்களூரிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த உற்பத்தி மையத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய செயல்பாடுகள், வடிவமைப்பு, ஒவ்வொரு நாளொன்றுக்கு எத்தனை திடக்கழிவுகள் இங்கு கையாளப்படுகிறது, எரிவாயு சிலிண்டருடைய உற்பத்தி உட்பட பல்வேறு அம்சங்களை பார்வையிட்டு வருவதற்காகவே பெங்களூர் உயரதிகளுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் தற்பொழுது இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 1,40,000 கிலோ எடையிலான மட்கும் குப்பையை தினசரியாக கையாண்டு வருகிறார்கள். சென்னையின் முதல் மண்டலம் முதல் 8வது மண்டலம் வரை ஒரு மையம் என அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 மையங்கள் சென்னையின் பல இடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இயற்கை திடக்கழிவுகள் மூலமாகவே இயற்கை எரிவாயு எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, அதனுடைய வடிவமைப்பு, சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதற்காக சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் அலுவலர்களோடு பயணித்து தற்பொழுது இந்த ஆய்வை டி.கே. சிவக்குமார் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.